வந்து சாருக்கு வந்து பெரிய ஒரு நன்றியை சொல்லியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறத வந்து சொன்னார் சார். ஏன்னா ஒரு பஞ்சபூதங்களால் தான் நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு செல்லால் தான் நம்ம வந்து உருவாகும். என்ன நடக்கணும், எது நடக்கக்கூடாதுங்கிறத முடிவெடுக்குது இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம எப்படி ஒன்றிணைஞ்சு வாழ்கிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சார் சொன்னார். அது கண்டிப்பாக வந்து கடவுளுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிடுவோம். சாருக்கும் அதை வந்து எடுத்து சொல்கிறதுனால அவருக்கும் அவர் மிகப்பெரிய நன்றியை சொல்லிடுவோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ தெளிவாக வந்து யாரும் சொல்லிப்பாங்கன்னு தெரியல. சார் ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னார். ஒவ்வொரு விஷயமே வந்து நம்ம மாற்ற முடியாது. நடக்குது என்னவோ, இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வருதோ அதை தான் நம்ம செய்யணும். நம்ம அதுக்கு ஆப்போசைடாக வந்து மாற்றணும்னு நினைக்கிறதுனால தான் நமக்கு உண்டான பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு உண்டான வழியை நம்ம வந்து பண்ணுறதுனால தான் நமக்குள்ள எல்லாரோட நோய் வருவதாக இருக்கட்டும், நமக்கு ப்ராப்ளம் வரதாக இருக்கட்டும், இருக்கிறத நம்ம சரி என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாலே இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு ஒரு தகுதியான பர்சனாக வாழலாம். நம்மளால் அடுத்தவங்களும் எந்த ஒரு விதத்துலையும் பாதிச்சிடக்கூடாது. அந்த ஒரு கர்மாவும் நம்மளை என்னைக்குனாலும் வந்து பாதிக்குங்கிறத வந்து இன்றைக்கி சார் ரொம்ப தெளிவாக சொன்னார். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்கிறது. நான் ஒரு மெடிடேஷன் அது வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபுட்டு என்ன மாதிரி கண்ட்ரோல் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன மாதிரி ஃபுட்டை வந்து திணிச்சு நம்மள்ட்ட வந்து ஒரு இது பார்க்குறாங்கங்கிறதே சார் ரொம்ப தெளிவாக சொன்னார். மேக்ஸிமம் வந்து சீனி பால் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதனாலே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருதுங்கும் போது நமக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக இது இன்றைக்கி வந்த விஷயம் வந்து இது இன்டீரியர் லைஃப்பில் வாழ்நாள்லாம் நமக்கு மறக்காமல் இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸான லைஃப்பை நம்ம கொண்டு போயிடலாம். கண்டிப்பாக